வெல்கம் டு எடியூஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 17th February 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஓவரால் கண்டென்ட் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், அவார்ட் நியூஸ், ஸ்கீம் நியூஸ், அக்ரிமெண்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ் அச்சீவ்ஸ் 100% கவரேஜ் அண்டர் ஹர் கஹர் ஜல் ஸ்கீம்ஸ். இந்த ஹர் கஹர் ஜல் ஸ்கீம்ன்றது ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் டேப் கனெக்ஷன் கொடுக்குற ஒரு திட்டம்ன்றது இதை சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த ஸ்கீம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜல்ஜீவன் மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த ஸ்கீம் அது. ஸோ ஜல்ஜீவன் மினிஸ்ட்ரியை உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணமே டேப் வாட்டர் கனெக்ஷன் எல்லா வீட்டுக்கும் போய் சேரணுன்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த மினிஸ்ட்ரி உருவாக்குனாங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரி அடிப்படையாக வச்சு இந்த ஸ்கீம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டான அருணாச்சல் பிரதேஷ்ல இப்போ அவங்க 100% கவரேஜ் பண்ணிருக்காங்க. அதாவது அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கிற எல்லா வீட்டுக்குமே 100% டேப் கனெக்ஷன் இருக்குன்றத உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ இது மூலமா ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டா அருணாச்சல் பிரதேஷ் ஆயிருக்காங்க. ஸோ இது இப்போ ஒரு எலைட் குரூப்ல சேர்ந்திருக்காங்க. என்னென்ன ஸ்டேட் இதுக்கு முன்னாடி முடிச்சிருக்காங்கன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா, கோவா, அந்தமான் நிக்கோபார், தாதர் அண்ட் நாகர் ஹவேலி, தமன் அண்ட் தியோ, ஹரியானா, தெலுங்கானா, புதுச்சேரி, குஜராத், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த ஸ்டேட்னா இப்போதைக்கு 100% கவரேஜை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வரிசையில இப்போ அருணாச்சல் பிரதேசம் ஜாயின் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் granted to dairy cooperative societies by Indian government. ஸோ இந்த டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டின்ற ஒரு சொசைட்டி இருக்கும். அதாவது எப்படின்னா, பாலை கொள்முதல் பண்ற ஒரு சொசைட்டி. அதாவது இப்போ ஒரு கிராமத்துல நிறைய பால் வியாபாரம் பண்ணுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அவங்க கலெக்ட் பண்ணி வித்து கொடுக்கறது தான் ஸோ இந்த டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இந்த சேல்ஸ் அண்ட் ப்ராசஸ்க்காண்டி இருக்கிற டாக்ஸ் இப்போ கவர்மெண்ட் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்க அவங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் இப்போ எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் பிரசாந்த் புருஷோத்தமன் ரூப்லா இவர் தான் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காரு. எந்த அடிப்படையில் கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான தேர்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஹரியானா போலீஸ் deploys drones to disappear protesters first instance in India. அதே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெல்லியில ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபார்மர்ஸ் எல்லாம் ஹரியானா சைட்ல இருந்து வர ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹரியானா கவர்மெண்ட்ல போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம கண்ணீர் புகை குண்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த டியர் கேஸை முன்னாடினா கையில தூக்கி எறிவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதாவது முறையா இந்தியாவிலேயே எந்த போலீஸ் உங்களுக்கு டியர் கேஸை ட்ரோன் மூலமா ஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு போட்டது பாத்தீங்கன்னா ஹரியானா போலீஸா தான் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ ஹரியானா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா, அந்த டியர் கேஸை ட்ரோன்ல அட்டாச் பண்ணி ஸோ ட்ரோன்ல டியர் கேஸை போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நமக்கான ஃபோர்த் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளா ரிசீவ்ஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரி அவார்ட் ஃபார் டிபி எலிமினேஷன் எஃபர்ட்ஸ். இப்போ ஹெல்த் மினிஸ்ட்ரி கேரளா கவர்மெண்ட் அவங்க டிபி எலிமினேஷன் பண்ற எஃபர்ட் எடுத்ததுக்காண்டி இப்போ அவங்களுக்கு அவார்ட் தந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் நம்ம அதாவது இந்தியா நிறைய டிபி கேஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி உங்களுக்கு. ஸோ இந்த அடிப்படையில் கேரளா அந்த டிபி கேசஸை குறைச்சி உங்களுக்கு சாதனை பண்ணனால ஹெல்த் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு இப்போ அவார்ட் கொடுத்துருக்காங்க. டிபின்றது டியூபர்குலோசிஸ் என்ற ஒரு டிசீஸ் உங்களுக்கு. ஸோ இது ஒரு லங்ஸ்ல வர ஒரு ஒன் ஆஃப் த டைப் டிசீஸ் உங்களுக்கு. சோ இது எந்த அடிப்படையில் இவங்க கனெக்ட் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா, டிபி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வருதுன்னா இது நிக்ஷியா போர்ட்டல்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையிலையும் எவ்வளவு பேர் கிளியரா இருக்குது, எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்றத இந்த போர்ட்டல்ல தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த அடிப்படையில கேரளா நிறைய அச்சீவ்மெண்ட் நிறைய கேஸ் வந்துமே சோ இவங்க நிறைய கியூர் பண்ணி அனுப்பி இருக்கனால இந்த அவார்ட் அவங்களுக்கு தந்திருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 5th நியூஸ்ன்றதுன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் நியூஸ் உங்களுக்கு. லான்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மைக்ரேட் ஸ்பீசிஸ் ரிப்போர்ட் அஸ் SMS COP14. அதாவது இப்போ SMS COP14 எங்க நடக்குதுன்றது பாத்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான்ல பிப்ரவரி 12ல இருந்து 17க்குள்ள நடந்து முடிஞ்சிருக்குது. சோ இந்த மீட்டிங்ல என்ன ஃபர்ஸ்ட் எவரா ஒரு ரிப்போர்ட் என்ன சப்மிட் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட் மைக்ரேட் ஸ்பீசிஸ். அதாவது உலகத்திலேயே அதாவது ஸ்பீசிஸ், அதாவது நம்மளோட பேர்ட்ஸ் இதுனா மைக்ரேட் ஆகி போகும்ல உங்களுக்கு. சோ இந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரிக்கு எந்தெந்த பேர்ட்னா மைக்ரேட் ஆகி போகுதுன்றத ரிப்போர்ட்டா இந்த 14வது மீட்டிங் COP14ல இவங்க லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது மூலமா நம்ம எந்தெந்த பேர்டு எந்த கண்ட்ரிக்கு அதிகமா போகுது சோ அதை நம்ம ட்ராக் பண்ண முடியும். சோ இதோட இந்த COP14ஓட தீம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேச்சர் நோஸ் நோ பார்டர்ஸ். சோ இதுதான் ரொம்ப முக்கியமான தீம். அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க உங்களுக்கு. சோ இது யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் என்விரான்மென்ட் ப்ரோக்ராம் தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க.
ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்ன்றது பாத்தீங்கன்னா இதோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா இங்கர் ஆண்டர்சனும், இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கென்யால இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 1972 ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல எத்தனை மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான 6th நியூஸ்ன்றது டிஃபென்ஸ் நியூஸ். 12th edition of MILN naval exercise strengthening maritime security through cooperation. ஸோ இந்த நேவல் எக்ஸசைஸ் மூலமா இந்த இது வந்துட்டு இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இது எந்த இடத்துல அந்த நேவல் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணிக்காங்கன்றது பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல பிப்ரவரி 19 இருந்து 27 நடத்தி முடிக்க போறாங்க உங்களுக்கு. ஸோ இதுல வந்து 50 கண்ட்ரீஸ் மேல வந்துட்டு பங்கெடுக்க போறாங்க. ஸோ இதோட தீம் பாத்தீங்கன்னா என்னன்றது பாத்தீங்கன்னா forging naval alliance for securing maritime future. ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ்க்கான தீம் உங்களுக்கு. ஸோ நமக்கான 7th நியூஸ்ன்றது ஸ்கீம் நியூஸ். MSME மினிஸ்டர் நாராயணன் ரானே லான்ச்சஸ் ஸ்பெஷல் ஸ்கீம் ஃபார் இன்ஃபார்மல் மைக்ரோ என்டர்பிரைசஸ். MSMEன்றது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்றது சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு இப்போ வந்துட்டு மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு மட்டும் ஒரு தனித்துவமான ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி வந்து எக்ஸாம் கொடுத்த போறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொலாட்ரல் ஃப்ரீயா வந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் லோன் தர போறாங்க. ஸோ இதுதான் இந்த முக்கியமா இந்த இன்ஃபார்மல் மைக்ரோ என்டர்பிரைஸ் ஸ்கீம்ன்றதுல ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம். ஸோ இதோட ஸ்கீம் டைட்டில்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் இன்ஃபார்மல் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அண்டர் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ். ஸோ MSME மினிஸ்டர் என்ன பண்ண போறாங்க, அவங்க இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ்ல வச்சிருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஜிஎஸ்டி எக்ஸாம்பெட் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு கொலாட்ரல் ஃப்ரீ 20 லட்ச ரூபா வரைக்கும் லோன் தர போறாங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான 8th நியூஸ்ன்றது பாத்தீங்கன்னா SBI introduce digital enrollment for PMJJBY and PMSBY. ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமுக்கான டிஜிட்டல் என்ரோல்மெண்ட்டை வந்துட்டு SBI லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஸ்கீமுமே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி. ஸோ இந்த ஸ்கீம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு காம்பன்சேஷனா சம் அமௌண்ட் தருவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இந்த ஸ்கீமை நீங்க முன்னாடி வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ SBI பேங்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு வந்து டிஜிட்டல் சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல டைரக்டா நீங்க வந்து பேங்க்குக்கு போகாமலே நீங்க அந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ அமௌண்ட் அங்கேயே பே பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இது எந்த வெப்சைட்ல பண்றாங்கன்றது பாத்தீங்கன்னா ஜன் சுரக்ஷா இந்த போர்ட்டல்ல தான் பண்றாங்க. ஜஸ்ட் நீங்க அவங்க அக்கௌண்ட் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து இதுல என்ரோல் பண்ணி நம்ம அமௌண்ட்டை பே பண்ணிட்டா ஸோ இதுக்கான 1 year டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ இந்த ஸ்கீமை வந்து நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு PMJJBYன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஸோ இது வந்து என்னன்றது பாத்தீங்கன்னா 1 year டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரெனியூபிள் ஆனுவலி. அது இந்த ஸ்கீம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டுற அமௌண்ட் வந்து வருஷம் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எதை கவர் பண்றது பாத்தீங்கன்னா டெத் டியூ டு எனி காசஸ், அதாவது எந்த காசு மூலமா டெத் ஆனாலுமே உங்களுக்கான அமௌண்ட் வந்துட்டு இதுல கொடுத்துருவாங்க, இந்த இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிடும். ஸோ இதோட எலிஜிபிலிட்டின்றது பாத்தீங்கன்னா 18 to 50 years இருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் மூலமா தான் இதை பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட பெனிஃபிட்ன்றது பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்கேஸ் நீங்க போட்டு நீங்க வந்து இறந்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு வந்து இவங்க வந்து 2 லட்ச ரூபா வந்துட்டு பே பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இதுல பிரீமியம், அதாவது நீங்க வந்து வருஷம் வந்துட்டு எவ்வளவு கட்டணும்ன்றது பாத்தீங்கன்னா 436 per annum வந்துட்டு கட்டணும் உங்களுக்கு. ஸோ இது இயர்லி இந்த 436 அமௌண்ட் வந்துட்டு நீங்க வந்து சர்டன் டைம்ல வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அந்த ஸ்கீம் ரெண்டாவது ஸ்கீம்ன்றது பாத்தீங்கன்னா PMSBY பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் டெத் ஸ்கீம் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கீம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து எனி காஸ்ட்ல டெத் ஆனாலுமே உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ன்றது முக்கியமா உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்ல செத்தா மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து கொடுக்குறது உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கீமோட ஏஜ் லிமிட்ன்றது பாத்தீங்கன்னா 18 to 70. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வேணும். ஸோ இதோட KYC வந்துட்டு எது மூலமா பண்றாங்கன்னா ஆதார் கார்டு பேஸ்ல பண்றாங்க உங்களுக்கு. ஸோ இதோட பிரீமியம், அதாவது வருஷம் நீங்க கட்ட போற அமௌண்ட் பண்றது பாத்தீங்கன்னா 20 ரூபாய் உங்களுக்கு. ஸோ கரெக்டா ஜூலை 1ஆம் தேதி வந்துட்டு ஆனுவலி வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல இருந்து இதை டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் மூலமா என்னென்ன உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது பாத்தீங்கன்னா நீங்க டெத் ஆயிட்டீங்கன்னா 2 lakhs-உம், இல்ல வந்துட்டு உங்களுக்கு ஐஸ் இல்ல வந்து லாஸ் ஆஃப் ஹேண்ட் ஃபீட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 2 lakhs-உம், இல்ல மைனர் லாஸ் தான் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1 lakh தராங்க உங்களுக்கு. ஸோ நமக்கு 19 நியூஸ்ன்றது அவார்ட் நியூஸ். சிட்டி யூனியன் பேங்க் டெக்னாலஜி ட்ரிம் அட் 18th பேங்க் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ். ஸோ எஸ்டர்டே நம்ம பார்த்திருப்போம் 19th பேங்க் கான்ஃபரன்ஸ் டெக்னாலஜில பெஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்காண்டி சவுத் இந்தியன் பேங்க்கு தந்திருப்பாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இப்போ வந்து சிட்டி யூனியன் பேங்க் வந்துட்டு இந்த மீட்டிங்ல வந்து 7 அவார்டு மொத்தமா வாங்கியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ சிட்டி யூனியன் பேங்கோட ஸ்டாட்டிஸ்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதோட CEO யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா காமக்கோடின்றவரும் ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு.
ஹெட் குவார்டர்ஸ்ன்றது கும்பகோணத்துல இருக்குது. நம்ம தமிழ்நாடு கும்பகோணத்துல தான் இந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ இந்த பேங்க் எப்ப தொடங்கியிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 1904 தொடங்கியிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கு 10th நியூஸ்ன்றது அக்ரிமெண்ட் நியூஸ். இந்தியா கொலம்பியா சயின்ஸ் அண்ட் எம்ஓஐ ஆன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கோஆபரேஷன். சோ இப்போ இந்தியாவும் கொலம்பியாவும் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சொல்யூஷனுக்கான ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா நம்ம ரெண்டு கண்ட்ரிக்குள்ள வந்து டிஜிட்டலான ஒரு டெக்னாலஜி வந்து ஷேர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இந்த எம்ஓஐ சொல்லுது உங்களுக்கு. சோ கொலம்பியாவோட கேபிட்டல்ன்றது பாத்தீங்கன்னா பொகாட்டா. அந்த அவங்க வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. அந்த கொலம்பியாவோட கரன்சின்றது பாத்தீங்கன்னா கொலம்பியன் பிசோ. சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் நமக்கு அவ்வளவுதான்.